வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். சொன்னீங்களா, அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன் இந்த தறி வந்து தொழிலை ஏன் விட்டுலான்னு இருக்கிறீங்க? அதாவது வருமானம் சரி கிடையாது. வருமானம் சரியில்லை. மளிகையிலையும் வந்து சரியான, அதாவது வந்து விலை இருந்துச்சு, பட்டு சரிகை எல்லாமே. அதனால வந்து எங்களுக்கும் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது வந்து செஞ்சாலும் ஒரு பிரயோஜனப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. பட்டு விலை இருந்துச்சு, தறி விலை இருந்துச்சு, கூலிக்கு எப்படி தரத்துன்னு யோசிக்கிறாங்க. நிரந்தரமான தொழிலா இல்லை, இப்போ நிரந்தரமான தொழிலா இல்லை. நான் சொல்றேன், 2003 நல்லா தறி போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து சுத்தமாக சரியில்லாத தொழிலாக இருக்கு. இதை நம்பி வந்து குடும்பம் பண்ண முடியாது. வரவங்க செலவுலாம் சரியா போயிடும். மழை வந்து கூட போட்டு வச்சுங்க, அரகுரம் இந்த வேலைலாம் இறங்கிச்சிங்கன்னா இந்த பட்டு தறி வெள்ளம் இருந்தா தாராளமாக பண்ணலாம். பட்டு வேலை இறங்கலாம், வேலை இறங்கலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 பசங்க. பசங்க எங்கே படிக்கிறாங்க? இங்கே இந்த ஸ்கூல் தானா? 3 வயசு. சரி, இப்போ இந்த தொழிலை விட்டு நீங்கள் வேலையில் போகணுன்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது கம்பெனி போகலாம், டிவிஎஸ் கம்பெனிக்கு. அப்படின்னா சிப்காட் போகலாம். இந்த மாதிரி அது நிரந்தரமான தொழில்னு நினைக்கிறீங்க? பஸ் வந்தா போயிட்டு போச்சா, போயிட்டு வந்தோமா அந்த மாதிரி தொழில். இது வந்து உட்காந்து நிச்சயம் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு நிச்சுன்னா அது கூட ஆனால் இருந்து கொடுத்தாதான். நூல் கொடுக்கணும், பாவு கொடுக்கணும், ஜரி கொடுக்கணும். பிரச்சனை இல்லாமல் போகணும். பாகெல்லாம் ஏறி வச்சுன்னு ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. சரிங்க.